அஸ்ஸலாமு அலைக்கும். இது வந்து கட்லா மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி இப்போ இதில் வந்து வெந்தயம், ஜீரகம், தாளிப்புக்கு இது வந்து சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, 2 பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டும். அதுக்கு இடையில இந்த 2 தக்காளியை பேஸ்ட் பண்ணிடலாம். இந்த வெங்காயத்தையும் போட்டு மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். 1/2 கிலோ மீன் தான், அதனால இந்த பழம் போதும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுருங்க. இப்போ இதை வந்து பேஸ்ட்டை அடித்து எடுத்தாச்சு. இது வந்து எலுமிச்சம்பழம் சைஸு புளி எடுத்து ஊற போட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து 2 ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுடலாம். இப்பயே போட்டோம்னா நல்லா கலர் கிடைக்கும். அதுக்கு எடுத்து இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, தேங்காய் ஊற்றலை. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டயத்தில் வந்து புளி ஊற்றிக்கலாம். புளியை ஊற்றிட்டு 2 ஸ்பூனு வீட்டில் அரைச்சி வச்ச மல்லித்தூள் எல்லாம் கலந்து பொடி, அதில் கொஞ்சமாக கல் உப்பு தேவையான அளவு. இப்போ நல்லா மசாலா பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இந்த டயத்தில் மீனை போட்டுக்கலாம். உயிர் கட்லா, நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் போல் மல்லி இலை லைட்டாக தூவி இறக்கிடலாம். மீன் குழம்பு ரெடி. செஞ்சு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.